ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் அன்னை அருளிய 2025ஆம் ஆண்டிற்கான தைப்பூச ஜோதி அம்மன் விளக்கு மற்றும் அதனை வழிபடும் முறைகளை பற்றி காணவிருக்கிறோம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவதாரம் செய்து பல ஆன்மீக நுட்பங்களை, வழிமுறைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவற்றில் அனைவரும் மிக எளிமையாக வழிபட்டு வேண்டி பலன்களை பெறும் வகையில் ஒவ்வொரு தைப்பூசத்தையொட்டி சித்தர்பீடத்தில் வழங்கப்படும் அன்னை அருளிய தைப்பூச ஜோதி விளக்கு கடந்த ஆண்டுகளைப் போலவே 2025ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி அம்மன் விளக்கு மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. அன்னை 2023ஆம் ஆண்டு அருள்வாக்கில் அருளிய வண்ணம் சிறப்பாக இந்த தைப்பூச ஜோதி அம்மன் விளக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான புதிய தைப்பூச ஜோதி விளக்கில் 5 விளக்குகள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என 5 பூதங்களை குறிக்கின்றது. நடுவில் அன்னை ஆதி பராசக்தி சிலை சுயம்பு ஆன்மீக குரு பங்காரு அன்னையாக சுற்றிலும் நீர் நிறைந்து அருட்காட்சி தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக விளங்கும் இயற்கையின் வடிவங்களான பஞ்ச தெய்வங்கள் உலகில் நல்ல மழை பொழிந்து வேளாண்மை செழித்து உயிர்கள் நிலைத்து வாழ வழி செய்யும் நீர் ஆதாரங்கள், அருளை அள்ளி அள்ளி வழங்கும் ஆதி பராசக்தி என அனைத்தையும் ஒருங்கிணைத்து பங்காரு அன்னை அருளிய வண்ணம் இந்த ஆண்டிற்கான தைப்பூச விளக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என கேள் மகளே, மகனே என நாம் பங்காரு தெய்வம் அருளிய இந்த தைப்பூச ஜோதி விளக்கு நம்மை வரும் தீமைகளிலிருந்து காத்து நாம் கேட்பதெல்லாம் கொடுக்கும் கற்பக தருவாக அமைந்திருக்கின்றது. அன்னை அருளிய இந்த தைப்பூச ஜோதி விளக்கினை பெற்று சென்று பௌர்ணமி தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யவும். வழிபாடு செய்யும் முறை: சித்தர்பீடத்திலிருந்து தைப்பூச ஜோதி சிலையை பெற்று சென்று தங்கள் இல்லங்களில், தொழில் செய்யும் இடங்களில் நிறுவி இதில் கொடுக்கப்பட்டுள்ள மேடையில் கருவறை சிலை, சுயம்பு, குரு என அன்னையின் கருவறை கோலத்தை நிறுவி மேடையை சுற்றியிருக்கும் வட்டக்குழியில் நீர் நிரப்பி அதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 5 அகல் விளக்குகளிலும் எண்ணெய் நிரப்பி திரியிட்டு பூச்சூட்டி 5 விளக்குகளிலும் தீபமேற்றி பிரசாதம் படைத்து தீப ஆராதனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் சக்தியே, ஆதி பராசக்தியே, உலகம் அமைதி பெற வேண்டும், இயற்கை வளம் பெருக வேண்டும் தாயே. ஓம் சக்தியே, விவசாயம், தொழில், இயற்கை வளம் பெருக வேண்டும் தாயே. ஓம் சக்தியே, மனிதர்களிடையே வேற்றுமை மறந்து ஒற்றுமை ஓங்க வேண்டும் தாயே. ஓம் சக்தியே, மனதில் அமைதி, நிம்மதி வேண்டும் தாயே. ஓம் சக்தியே, குடும்பம் வளம் பெருக வேண்டும் தாயே. ஓம் சக்தியே, எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தர வேண்டும் தாயே. ஓம் சக்தியே, என்றென்றும் எங்களுக்கு துணை இருந்து காத்தருள வேண்டும் தாயே என வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டினை ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் செய்து அன்னையின் அருளை பெறலாம் சக்திகளே. அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தைப்பூச ஜோதி அம்மன் விளக்கு வழிபாடு குறித்து உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள்.